அன்பான சகோதர சகோதரிகளே, புனிதர்களை குறித்து நாம் அறிந்து கொள்வோம். புனிதர்கள் தங்களுக்காகவே வாழாமல் பிறருக்காகவே வாழ்ந்து, குறிப்பாக கடவுளுடைய அன்புக்காகவே பற்றி எறிந்த ஒரு ஆத்மாதான் புனிதர். பரலோகத்துல கடவுளோட வாழ்றாங்க, நமக்காக பரிந்து பேசுறாங்க. புனித குழந்தை தெரசம்மாள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எப்படி வாழ்றோம்? மத்திய எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரத்துல பேறு பெற்றவர்களை குறித்து சொல்லி முடிக்கும் பொழுது கடவுள் என்ன சொல்றாருன்னா, பகைவர்களை அன்பு செய்யணும், எதிரிகளை நேசிக்கணும், ஒரு கன்னத்துல அரைஞ்சா மறு கணத்தை காமிக்கணும். இதுதான் கடவுளுடைய அன்பு. அப்போ குழந்தை தெரசம்மா என்ன சொல்றாங்கன்னா, புனிதரோட வாழ்க்கை முற்றிலுமாய் சுயநலமற்ற கடவுளுடைய அன்புக்காகவே வாழ்ந்தாங்க. அதாவது கடவுளுடைய அன்பை வாழுறவங்க தான் புனிதர்கள். லவ் இன் ஃபேக்ட் இட்ஸ் a vocation to all kind of people. அன்பு என்பது பலதரப்பட்ட மக்களை, எதிரிகளை, நேசிக்காதவங்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை அல்லது கடவுளை வெறுக்கிறவர்களை அன்பு செய்து அவர்களுக்கு கடவுளிடம் அழைத்து வருவதுதான் புனிதத்தன்மை. இதைத்தான் நாம் வாழ திருச்சபை அழைக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த உலகத்துல வாழும் பொழுது என் மனைவி நான் நேசிக்கிறேன், என் சகோதரன் நேசிக்கிறேன், என் குடும்பத்துக்காகவே நான் வாழ்றேன், என் வாழ்வை காத்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் பரலோகத்தை என் வாழ்வை நான் இழக்கிறேன்னு அர்த்தம். இந்த உலகத்துல என் வாழ்வை இழக்கும் போது என் மனைவி நான் அன்பு செஞ்சனா, அவ என்ன அன்பு செய்யறா, எனக்கு ரிவார்டு அவ கொடுத்துடுறா, கடவுள் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ புனிதனாய் வாழ்வது என்பது இந்த உலக மனிதனுடைய ரிவார்டு அல்ல, இந்த உலகம் கொடுக்கிற ரிவார்டு அல்ல, உயர்ச்சி செழுமை அல்ல, என் கடவுள் கொடுக்கிற ரிவார்டை மட்டும் நம்பி வாழ்ந்து உயர கொடுத்தவங்க தான் புனிதர்கள். அப்படி வாழ இன்றைக்கு நம்மை திருச்சபை அழைக்கிறது. God bless.